ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இது பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் டிக்கா தம் பிரியாணி அண்டு செட்டிநாடு பெப்பர் இட்லி. இது நேற்று நைட்டு நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினோம். ஃபங்க்ஷன் போனதுனால நைட்டு எங்களால் எதுவும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் என்ன நம்ம வீட்டில் லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த மொச்சக்கொட்டை இதை வச்சு ஒரு பொரியல், அரைக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சி ஒயிட் ரைஸ் பண்ணி, அதாவது பட்டர் மில்க் மோர் பண்ணியிருக்கேன். இந்த மொச்சக்கொட்டையை நைட்டே ஊற வச்சுட்டேன். இது பாருங்கள், நல்லா திக்காக கடைஞ்சிருக்கேன். அரைக்கீரை நல்லா எலுசாக கிடச்சிது. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 சீரகம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கின பிறகு இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மொச்சக்கொட்டை இருக்குதுங்க, அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு போட்டு ஒரு 5 ஸ்டீம் கொடுத்தா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் வெந்த பிறகு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை போட்டுட்டோம்னா எல்லாமே இது ஒன்றா பைண்டிங் ஆகிடும். அதுக்கப்புறமா இது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கும் போது பார்த்திங்கனாக்கா இந்த பூண்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா கழுவிட்டு அப்படியே சும்மா அந்த கல்லில் தட்டி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாக்கா நல்லாயிருக்கும். எப்பவுமே இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியலுக்கெல்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றினா தான் அது ரொம்ப நல்லா தலைன்னு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பாருங்கள், ரைஸு, இந்த கீரை, பட்டர் மில்க் பண்ணியிருக்கேன். இப்போ ரசம் வைக்கல, கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பட்டர் மில்க் தான் டெய்லி பண்ணுறோம். இந்த ட்ரம் ஸ்டிக் பாருங்கள், பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கினேன். அந்த மரம் தெரிஞ்சிருக்கும். இது பாருங்கள், எவ்வளோ அந்த வீட்டுக்காய் அது அறியும் போதே அப்படி ஒரு ஸ்மெல்லு, அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேன்னு. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தோசை, சும்மா அந்த கல் தோசைன்னு சொல்லி கல்யாணத்தில் குட்டி குட்டியாக போடுவாங்கள்ல, அது சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா இந்த பன்னீர், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் வச்சு நல்லா இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்பைஸியாக ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு டின்னர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.